சபையார் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்மையே நாம் அர்ப்பணித்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து 5 மாதங்கள் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். புதிய மாதங்களில் ஆலயத்தில் வந்து அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிற பாக்கியம் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆலயத்தில் அமர்கின்ற போது கிடைக்கின்ற ஒரு மன நிறைவு, ஒரு சமாதானம் உலகில் எங்கு சென்றாலும் நமக்கு கிடைக்கிறது. கண்களை மூடி ஒரு இருதயத்தை தருகிறது. உங்கள் கண்களை மூடி ஒரு இருதயத்தை தருகிறது. நீசரிவும் தீரு பாதமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு ஐயா உங்கள் செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்கு ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இவரை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த புதிய மாதத்திற்காக இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தைக்கு எதிராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வியாகுலங்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு இன்னும் எதிர்பார்ப்புகளோடு எத்தனையோ மக்கள் இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்திற்கு மருந்தாக, ரணம் நிறைந்த எங்கள் சரீரத்திற்கு அருமருந்தாக இந்த வார்த்தைகள் அமையும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஒரு வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமே ஆமே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தயவினாலும் இந்த நாளிலும்
உங்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலிருந்து அருமையான என்ஜிஓ காலனி TLC ஐக்கிய கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சபை குருவாக நியமித்த அருமையான பேராயர் ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்கும் அன்போடு ஏற்றுக்கொண்ட சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எனது அன்பார்ந்த தோத்திரங்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 முறை இந்த ஆலயத்திற்கு தேவைகளோடு நான் வந்திருக்கிறேன். திருப்பூர் 2 குருசேகரத்திலே 2 ஆலயங்களை கட்டுகின்ற பணியை மேற்கொண்ட போது இந்த ஸ்தலத்தின் அருமையான முன்னாள் ஆயர் திரு நெல்சன் ஜார்ஜ் ஐயா உடனடியாக அழைப்பை கொடுத்தார். எனவே இந்த ஆலயத்தில் உள்ள அருமையான அன்பு திருச்சபை மக்கள் உதாரணத்துவ காணிக்கையால் இந்த 2 ஆலயங்களை கட்டுவதற்கு இந்த உதவி செய்தி. எனவே அந்த நாளை இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு அந்த ஆலயம் அந்த இடத்தில் துதியின் சத்தம் கேட்பதற்கு நாங்கள் மாத்திரம் காரணம் அல்ல, இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தைரியமாய் கம்பீரமாய் சொல்லிக் கொள்ளலாம், என்னால் அல்லது என்னால் முடிந்ததை ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் என்னுடைய வருமானத்தை வாய்க்க செய்தார் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய குடும்பம், எங்க அப்பா மரித்து விட்டால் அவர் ஒரு சாதாரண லாரி டிரைவராக இருந்தவர். என்னுடைய அம்மா திருப்பூர் காம்பவுண்டில் வசிக்கிறார். இங்க இருக்கிற ஒரு சிலர் நன்கு அறிவீர்கள். நான் ஒரே மகன். என்னோட துணைவியார் அவர்கள் ஆயராக திருப்பூர் 1 குருசேகரத்தில் தற்போது உதவி ஆயராக அவர் பணியாற்றி வருகிறார்கள். எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகள் அவள் 7th படிக்கிறார், இளைய மகன் அவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். இதுதான் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள். எனவே நான் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த சபை மேற்களிடத்தில் வைக்கிற முதல் கடைசியுமான ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனவே இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய அத்தனை காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஆயராக உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்பதை இந்த நாளில் சொல்லிக் கொள்கிறேன். எனவே வருகின்ற நாட்களில் நாம் இணைந்து செயலாற்றுவோம், ஜெபித்து செயலாற்றுவோம், ஒன்றுபட்டு செயலாற்றுவோம். எல்லா காரியத்திலும் இந்த அருமையான ஆலயத்தின் பேரின்படி ஐக்கியமாய் ஒன்றிணைந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த மாதத்தை தொடங்கலாம் என்று யோசித்த போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஒருவேளை ஒரு கரங்களில் இருக்கிற அந்த வார்த்தையை ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? ஏசாயா 58:11 வசனத்தை அனைவரும் சேர்ந்து படிக்கலாம். ஒரு நிமிஷம் போன் கொஞ்சம் சைலன்ட்ல போட்டு படிக்கலாங்களா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருக்கும். கருமையான அன்பு திருச்சபை மக்களே, இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். 1 to 14 வசனங்களில் முதல் 10 வசனங்கள் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், எது தகுந்த உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேளையில் அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு தலைப்பு நித்தமும் நடத்தும் தேவன். நித்தமும் நடத்தும் தேவன். ஒருவேளை கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த நாளில்
அல்லது இந்த மாதத்தில் நாம் சிந்திக்க தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடந்து போன 5 மாதங்களை நீங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து உங்களை திரும்பி பாருங்கள். நாம் எத்தனை முறை வேதத்தை படித்தோம் தெரியாது, எத்தனை முறை செபித்தோம் தெரியாது, எத்தனை முறை ஆலயத்திற்கு வந்தோம் தெரியாது, எத்தனை முறை கர்த்தரை ஸ்தோத்தரித்தோம் தெரியாது. ஆனால் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தின் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மை நித்தமும் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அதனால்தான் தாவீது மிக அழகாக சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருவர் படிங்கள் பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் மரண பரியந்தமும் நம்முடைய வாழ்வின் கடைசி நிமிடம் வரை உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகில் யாரை நம்ப நீங்கள் உட்படுகிறீர்கள்? உங்கள் நம்பிக்கையால் இருக்கிறவர் யார் என்று கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுங்க? சொல்லுங்க. ஆண்டவர் ஒருவரை தவிர எல்லாரும் குடும்பமாய்த்தான் அமர்ந்திருக்கிறோம், எல்லாரும் தலைமுறைகளை கண்டிருக்கிறோம். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் ஒருவர் மாத்திரம். காரணம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உறவுகளும் ஒரு காலகட்டத்தில் என்னை விட்டு விலகி விடுகிறது அல்லது என்னை விட்டு தள்ளி போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நாம் தாயின் கருவில் உருவானது முதல் இதோ இங்கு அமர்ந்திருக்கிற இந்த நிமிடம் வரை என்னை நித்தமும் நடத்தி இருக்கிறார். என் மகளுக்கு எது தேவை, என் மகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவர் நித்தமும் நடத்தும் போது என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? அது செழிப்போடு, அது வளர்ச்சியோடு, தன் காலத்தில் தன் கனிகளை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தின் மரத்தில் இருப்பதை போல ஆண்டவர் உங்களை என்னையும் நித்தம் நடத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒரு அழகான ஆசீர்வாதமான நீரூற்றை போலவும் இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம் காண வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் நித்தமும் உங்களை நடத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் நித்தமும் எதிர்பார்க்கிற காரியங்களும் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்த வேண்டும், தினந்தோறும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தினந்தோறும் என்னை அவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில நாம் தினந்தோறும் செய்கின்ற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. காலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் நாம் செய்கின்ற தின காரியங்கள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன? காலையில் எழுந்த உடனே என்ன பண்றீங்க? வார்த்தை சொல்றீங்க. உலக பிரகாரமான காரியங்கள் தினந்தோறும் என்ன பண்றோம்? எழுந்த உடனே என்ன பண்றோம்? பண்றீங்களா இல்லையா? தினந்தோறும் டெய்லி தான் எழுந்திருக்கிறோம், 2 நாள் கழிச்சு பண்றோங்க. தினந்தோறும் நம்முடைய அன்றாட காரியங்கள் வேலைகளை நாம் செய்கிறோம். தினந்தோறும் நம் ஆடைகளை புதியதாய் அணிகிறோம். மற்றவர்கள் பார்வைக்கு நாம் போகின்ற இடத்தில்
என் ஆடை என்னை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் வரை என் சரீரத்தையும் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் செய்வதைப் போல கிறிஸ்தவர்கள் ஆகிய நாமும் என்னை நித்தமும் நடத்த கத்த சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியங்களை மிக சுருக்கமாக சொல்லி இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழைய ஏற்பாடு 1038. தானியேல் 6:10 படிங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி அவன் எல்லா காரியத்திலும் முன் செய்து வந்தபடியே 3 வேளை மாத்திரம் சொல்லார். முன்னாடி என்ன வார்த்தை வருகிறது? தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப முதலாவது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தினமும் என் சமூகத்தில் வந்து நிற்க பழகிக்கொள். நீ போராட்டத்தோடு இருக்கலாம், நீ கவலைகளோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம். யார் ஒருவன் தேவ சமூகத்தில் தன் காலை வேலையில் ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தான். ஒரு முறை, ஒருவேளை சொன்னா தெரியல, ஒரு முறை வாகனத்தில் பயணிக்கும் போது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், சிக்னலில் நிற்போம். இந்த சிக்னலில் 3 கலர் நமக்கு கண் முன்பாக எப்போதும் இருக்கும். முதலாவது கலர் என்னங்க? சிகப்பு. என்ன சொல்லுகிறது? ஸ்டாப், நில். அடுத்த கலர் அது என்ன சொல்லுகிறது? கவனி, ஆயத்தப்படு. மூன்றாவது அது என்ன சொல்லுகிறது? இந்த 3 தாங்க நம்முடைய வாழ்க்கை. காலையில் என் சமூகத்தில் வந்து என் வார்த்தைகளை கவனி, அதன்படி நீ செல். ஒரு சிக்னல் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், ஒரு நாளில் நான் கற்றுக்கொண்ட காரியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம் ஒரு சிக்னலில் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு காலையில் நம்ம எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த 5 மாதங்கள் என்னை நடத்தி என் தேவைகளை சந்தித்து பரிசுத்தமான இந்த திருவிருந்தில் பங்கு பெற போகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து நம்ம எத்தனை பேர் அமர்ந்து கைதுக்கு சொல்லணும்? ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். எழுந்தது லேட்டையா, அவருக்கு காஃபி கொடுக்க போனேயா, பிள்ளைகளுக்கு எல்லா உலக பிரகாரமான காரியத்தை செய்ய ஆலயத்திற்கு நம்ம வரல. எந்த உலக பிரகாரமான காரியத்தை முடிக்காமல் என் வேலைக்கு நான் போகல. ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து ஒரு நாளை காண செய்த கர்த்தரை நான் நோக்கி பார்க்காமல் வருவேன் என்றால் என் வாழ்க்கையில் எந்த பசுமையான நாட்களை நாம் காண முடியும்? நாம் காண முடியும். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், மோசே, ஆபிரகாம், யோபு, தானியேல் யாராக இருக்கட்டும், அவர் ஜெபிக்காத நாட்கள் இல்லை. அவர்கள் ஜெபிக்காத நாட்கள் இல்லை. ஒரு பக்தன் மிக அழகாக எழுதியிருந்தான், ஒரு கிறிஸ்தவன் வேதத்தை வாசிக்க தெரியாதவனாய் கூட இருந்தான். ஆனால் ஜெபிக்க தெரியாத கிறிஸ்தவன் என்று நம்ம யாரும் இருக்கக்கூடாது. யோசித்து பார்க்க, இன்றைக்கு ஜெபிங்கன்னு சொன்ன உடனே சர்ச்சிலேயாகட்டும் வீட்டிலேயாகட்டும் யார் ஜெபிக்கிறார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற சத்தமா சொல்லுங்க பெண்கள் தான். ஏன் அவங்க பாவிகளா?
இல்லையா நான் பாவியா அதனால அவங்களை ஜெபிக்க சொல்றேன். இல்லையா, கடவுள் நம்மை குடும்பமாய் வைத்திருப்பது ஜெபிக்க பழகுங்கள். அதனால வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:12 மிக அழகான எனக்கு பிடித்த வார்த்தை. ரோமர் 12:12 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிக்க. ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே. ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம், உங்கள் பிள்ளையின் வாழ்வின் நம்பிக்கை எதில் இருக்கிறது என்றால் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்கிறது. ஒரு மொபைல் போனை பயன்படுத்துகிறனா ஒரு நாள் முழுவதும் அந்த பயனில் இருக்க, இரவில் அந்த போனை நம்ம என்ன பண்றோங்க, சார்ஜ் போடுறோம். ஏன்? அந்த சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த போனின் செயல்பாடு அடுத்த நாள் முழுவதும் இருக்கும். நான் என்னை கர்த்தரோடு இணைக்கவில்லை என்றால், நான் கர்த்தரோடு என் தொடர்பில் இல்லை என்றால், நான் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது எனக்கு நன்மையாய் முடியாது, அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தனித்திருந்து ஜெபித்தார், உபவாசத்தோடு ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். ஏன் இத்தனை ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்க வேண்டும்? இந்த உலகில் பிறக்கும் போது அவர் உங்களைப் போல என்னை போல மாம்சத்தில் பிறந்தார். எந்த நிலையிலும் தன் மாம்ச சிந்தனை தேவ சிந்தனை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் இல்லாத வீட்டில் ஜெயத்தை காண முடியாது. ஜெபிக்கிறவன் வாழ்வில் அவன் நன்மையான காரியங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அழகாக சொல்லியிருந்தார் ஒரு பக்தன், கை நீட்டி கேட்பது எளிது. கை நீட்டி எனக்கு இந்த உதவியை செய்யுங்க ஐயா, எனக்கு இந்த உதவியை கொடுங்கள் கேட்பது எளிது. ஆனால் கால் முடக்கி ஜெபிப்பது வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கடினம். ஆனால் ஜெபித்து பழகியவர் ஒருவரிடத்தில் கையேந்த கர்த்தர் விடமாட்டார். வாழ்க்கையில் யோசிக்கும், இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம், என்னை நித்தமும் நீ நடத்த வேண்டும் என்றார். நான் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு நீர்தான். 2 பேர் ஜெபிக்க தேவாலயத்திற்கு போனார். லூக்கா 18:9-14. ஒரு மனுஷன் ஆயக்காரன், இன்னொருவன். 2 பேருமே எங்கதான் போயிருக்காங்க? சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. பரிசேயன் தன் வாழ்வில் தனக்கு இருக்கிற நன்மைகளை, பெருமைகளை, தன் அருகில் இருக்கிற ஆயக்காரனையும் பார்த்து ஜெபிக்கிறார். ஆயக்காரன் செய்த ஜெபம் பெரிய 1 மணி நேர ஜெபம் இல்லைங்க, பெரிய 1 மணி நேர ஜெபம் அல்ல. தன் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து கண்ணீரோடு அவன் சொன்ன வார்த்தை படிக்கிறீங்களா? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை இந்த ஆலயத்திற்கு சிலுவைக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல், இந்த அழகான வார்த்தை. இந்த வசனம் பின்னாடி சொல்லுகிற, அவன் அல்ல இவனே நீதிமானாய் ரட்சிக்கப்பட்டவனாய். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற முதல் காரியம், என் சமூகத்தில் வந்து நில் மகன். என் சமூகத்தில் வந்து எத்தனை போராட்டங்கள் இருக்கு. நீங்க மோசேவுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எகிப்திலிருந்து கூட்டிட்டு வராது, ஒவ்வொரு முறையும் முறுமுறுக்கிறான். எந்த இடத்திலும் மோசே முறுமுறுக்கிற மக்களிடத்தில் போராடி பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் முறுமுறுக்கும் போது அவர் என்ன செய்த காரியம்? ஆண்டவனை நோக்கி
கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இருக்க வேண்டும். எழுந்தவுடன் கண்ணை விழுத்தவுடன் உங்கள் வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த நாளை கொடுத்தீரே உமக்கு மனசார் சத்தமா சொல்லு. நீங்கள் இரவு எல்லா வேலைகளும் முடிந்து உங்கள் படுக்கைக்கு சென்று அந்த போர்வை போற்றும் போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஜெபியுங்கள். இந்த நாள் முழுவதும் இருந்தீர உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிநாட்டில் இருந்து நம்முடைய வீட்டிற்கு வருகிற பிள்ளைகளிடத்தில் எந்த பெற்றோரும் எதையும் கேட்பதில்லை. ஊரில் இருந்தவங்க கேட்பாங்கப்பா, வெளிநாட்டிலிருந்து வந்த என்ன வாங்கிட்டு வந்த, எனக்கு என்ன கொண்டு வந்த. ஆனால் பெற்றோர் எதையும் கேட்க மாட்டார்கள். நீ கொடுப்பது கர்ச்சீஃபா இருந்தாலும் சரி, நீ கொடுப்பது ஏதோ ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு காரியம் அவர் கேட்க மாட்டார்கள், எதிர்பார்ப்பார்கள். என் பிள்ளை எதை கொண்டு வந்திருக்கு என்று பெற்றோர் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 5 மாசம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தோடு உங்களுக்கு தருகிறார். என் சமூகத்தில் வந்து நீ நிற்பாயா? ஒரு மனசாட்சியோடு இந்த முதல் காரியத்தை யோசி. முதலாவது தினந்தோறும் செபியுங்கள். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அங்கு உள்ள மக்களை பார்க்கிலும் சொல்லுவது தவறு. இந்த வசனம் சொல்லுகிற காரியம் தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த வேதாகமத்திற்கு அநேக பெயர் இருக்குதுங்க. திருமறை, திருவெளிப்பாடு, பரிசுத்த வேதாகமம். இவை எல்லாவற்றை விட இன்னொரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பரவாயில்ல, எதனால சொல்லுங்க. சத்திய வேதம். இன்னொன்னு, இந்த வேதத்தை இன்னைக்கு நீ தூக்கிட்டு வரணும். இன்னைக்கு இந்த பைபிள் உன்னோட பேச காரணம் இது பொய்யான வார்த்தை அல்ல, இது மாய்மையான வார்த்தை அல்ல, இது யாரோ சொல்லி வைத்து நம் மனதில் திணித்த வார்த்தை அல்ல. இது ஜீவன் உள்ள வார்த்தையாக இருப்பதால் தான் இன்றைக்கும் இந்த வசனம் உங்களோடு பேசுகிறது, உங்களை எச்சரிக்கிறது, உங்களை நடக்க சொல்ல வழிவகுக்கிறது. இங்கே பள்ளிக்கூடங்களில் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம், தலை குனிந்து நீ படித்தால் தலை நிமிர்ந்து நடப்பார். பாட புத்தகத்திற்கு புதிய மரியாதை கூட இந்த பைபிளுக்கு கொடுக்க பழகுங்கள். பிள்ளைகளை படிக்க சொல்லுகிற அன்பு பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் யாரை பார்த்து நடக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகள் யாரை பார்த்து நடக்கிறார்கள்? நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க ஜெபித்து பைபிளை படிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களும் அதை செய்வார். அதட்டி அவர்களை அடித்து படிக்க வைப்பது பெரிய காரியம் இல்லைங்க. தானாய் அந்த வேதத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தை பிள்ளைகளுக்கு பழக்க வைத்து பாருங்கள். இந்த வேதத்தில் 1000 வசனங்கள் நம்மோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. தினந்தோறும் இந்த வேதத்தை பார்த்தார்கள். நற்குல சாமிகளாய் அவர்கள் வாழ்க்கை மாறியது.
நான் எப்படி நடக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன வார்த்தைகளை குடும்பத்தில் கணவனிடத்தில் பேச வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத் தருகிற ஒரே ஜீவன் உள்ள புத்தகம் உங்கள் கரங்களில், என் கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பட்ட படிப்பை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் நாம் ஸ்காலராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை படிக்கும் போது அதன் அர்த்தமும் அதன் ஆசீர்வாதம் கர்த்தர் பலமுறை விளங்க வைக்கிறார் என்றால் இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவு இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. இல்லை. அப்ப வேதத்தை நீங்கள் தினந்தோறும் படிக்க பழகுங்கள். காரணம் என்ன? என் உலக புத்தகங்கள் என் வாழ்க்கையை செழிப்பை தருகிறது. நான் படிக்கிற பாட புத்தகம் எனக்கு நல்ல வருமானத்தை தருகிறது. ஆமாவா இல்லைங்களா? படித்தவன் வாழ்க்கையில் மேலே நிலையில். ஆனால் இந்த வேதம் எனக்கு தருகிற காரியம் என்ன? படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப என் ஆத்துமாவோடு பேசுகிற, என் ஆத்துமாவின் காரியங்களை வியாபிக்கிற ஒரே புத்தகம் இருக்கும் என்றால் அது என் வேதாகமம் மாத்திரம். முதலாவது அவர் சமூகத்தில் காலையில் வந்து நின்றது. இரண்டாவது அவர் வசனத்தை தியானிக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து படி. அது ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று யோசித்துப்பார். நாம் கிறிஸ்தவர், பாரம்பரிய கிறிஸ்தவர், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பாரம்பரியம் உண்டு. இது எல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது. ஆயராக இருக்கிற நானாகட்டும், அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆகட்டும், நியாய பிரமாணம், நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்றே. படிக்காமல் ஜெபிக்காமல் நன்மையை காண முடியாது. அதனால் தாவீது சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். இந்த புதிய மாதத்தில் முதலாவது தினந்தோறும் ஜெபித்து, தினந்தோறும் வேதத்தை வாசித்து, மூன்றாவது என்ன? மூன்றாவது படிக்க சங்கீதம் 34:1. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள், தினந்தோறும் உங்கள் வாயில் வர வேண்டிய உச்சரிப்பு, ஆண்டவரே உமக்கு. இந்த பெண்டேகோஸ்டல் சர்ச்சில் இருக்கிற மக்களை பாருங்க. அவங்க ஆடையில் அல்ல, அவங்க பேச்சில் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற வார்த்தை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சிஸ்டர். இந்த வார்த்தையை சொல்லுகிற பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இவங்க சொல்லுங்க. ஏன் நம்ம வாயில் இந்த வார்த்தை வருவதில்லை? தேவையற்ற வார்த்தைகளை பேசி பழகி உச்சரித்த நம்மால் நல்ல வார்த்தைகளை சொல்ல வருவதில்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை நீங்க நல்லா படித்து பாருங்க. உங்கள் காணிக்கை கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை, உங்கள் செய்கைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை. சங்கீதம் 50:13 மிக அழகாக சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்கள் வாயில் வர வேண்டிய முதலும் கடைசியுமான வார்த்தை, இந்த காரியத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், என் பயணத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த திருவிருந்தை எனக்கு ஆயத்தம் வைத்திருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதத்தில் இந்த மூன்றையும் செய்ய தீர்மானி. நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும்
அவர் மாற்றுவார். தாவீது ஏன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் தெரியுமா? வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 143 சங்கீதம் 2 வசனத்தில், சங்கீதம் 143:2, ஜீவனுள்ள ஒருவனும் 143:2 படிங்க. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதீர். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக நம்முடைய மணி 146:2, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ள அளவும். நம்முடைய வாழ்க்கையில இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள இந்த மாதத்திலிருந்து 3 தீர்மானங்களை எடுத்து நான் தினந்தோறும் செபிக்க போகிறேன். தினந்தோறும் இந்த வசனத்தை வாசிக்க போகிறேன். தினந்தோறும் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்க போகிறேன். நாம் அப்படி செய்யும் போது ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர், நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி, இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல என்னை நித்தமும் நடத்தி இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட நன்மையை தந்திருக்கிறது. நீர் விரும்புவது எதிர்பார்ப்பதை நாங்கள் செய்ய தீர்மானிக்கிறோம். செபிக்க பழகும், வேதத்தை வாசிக்க பழகும், அந்த தினந்தோறும் உங்களை துதிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார். நீரே எங்களோடு கூட பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் சுவாமி.